வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த காட்டன் மெட்டீரியலில் 1லேருந்து 2 வயசு வரைக்கும் உள்ள ஒரு பேபி கேர்ளுக்கு பர்லா மாடல் ஃப்ராக்கு லைனிங் கொடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஃப்ராக்கில் இடுப்பில் இருந்து அந்த ஸ்கர்ட்டோட உயரம் கீழே கால் வரைக்கும் 13 இன்ச்சு தேவைப்படுது. குழந்தையோட இடுப்பு சுற்றளவு 20 இன்ச்சு. ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 22 இன்ச்சு வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். 22 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணிக்கிடணும். 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 5.5 இன்ச்சு கிடைக்கும். இப்போ நார்மல் ஸ்கர்ட்னால் 1/4 பங்குக்கு 5.5 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணி வரைஞ்சிடலாம். ஆனால் அம்பர்லா ஸ்கர்ட்டுங்கும்போது இந்த 5.5 இன்ச்சையும் மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2.25. இதை எப்படி நம்ம மார்க் பண்ணலாங்கிறத நான் இப்போ இந்த ஸ்லேட்லையே உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். டயக்ராமில் துணி 4ஆக மடித்தபடி போட்டிருக்கேன். மேலே ஃபோல்டிங், சைட்லேயும் ஃபோல்டிங். 2 ஃபோல்டிங்க்கும் ஆப்போசிட்டில் துணி கட்டாகி இருக்கும். 2 ஃபோல்டிங் சென்டரில் இருந்து மேலே 2.25 கீழே சைடில் 2.25 தனித்தனியாக மார்க் பண்ணிக்கிடணும். 5.5 இன்ச்சை பிரித்து வச்சு இப்போ மார்க் பண்ணி அதை ரவுண்டு போட்டுட்டோம். அப்புறம் ஒரு 2.25 13, இன்னொரு 2.25 13 எடுத்து சென்டரில் இருந்தும் 13 இருக்கணும். ஸ்கர்ட்டோட உயரம் எடுத்து ரவுண்டு போட்டு இப்போ துணியெல்லாம் கட் பண்ண போகிறோம். இப்போ மெயின் கிளாத்து கொஞ்சம் ஜாயிண்ட் வர்ற மாதிரி இருக்கும்னு தோணுது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிக்கிடுவோம். லைனிங் கிளாத்து 80 பாயிண்ட் இருக்குது. இந்த 80 பாயிண்ட்டை இப்போ நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த டபுளாக உள்ள கிளாத்தை இந்த ஃபோல்டிங்காக இருக்கிற பகுதியை அப்படி நம்ம இன்னொரு மடிப்பு மடித்து 4ஆக ஃபோல்ட் பண்ண மாதிரி ஆயிரும். இப்போ 4 பகுதியாக இருக்குது. இந்த 4 பகுதியில் 2 பக்கமும் பிரித்து இடுப்பு சுற்றளவை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஒரே பக்கமாக ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணால் 5.5 மார்க் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி எடுத்து ரவுண்டாக இடுப்பை மார்க் பண்ணுறோம். அதுக்காக தான் அந்த 5.5 2ஆல் டிவைட் பண்ணி 2.25 ஆக்கியிருக்கோம். ஃபோல்டிங்கோட சென்டரில் இருந்து 2 பக்கமும் 2.25 மார்க் பண்ணிவிட்டு 2 ஃபோல்டிங்க்கும் சென்டர்லையும் கரெக்டாக 2.25 இருக்கணும். எடுத்து ரவுண்டாக அழகாக ஈவனாக வரைஞ்சிக்கிடணும். வரைஞ்சிட்டு ஒரு 2.25 இருந்து ஸ்கர்ட்டோட உயரம் 13 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு 2.25 இருந்து ஸ்கர்ட்டோட உயரம் 13 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டணும். சென்டர்லையும் 13 இன்ச்சு இருக்கணும். இருக்கிறபடி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மார்க்கிங்கை ஃபுல்லாக ஒன்றா ரவுண்டாக அழகாக கரெக்டாக அம்பர்லா மாதிரி வரைஞ்சிக்கிடணும். வரைஞ்சிட்டு இந்த 2 ரவுண்டையும் 4 துணியும் சேர்த்து கட் பண்ணிக்கிடணும். கட் பண்ணும்போது ஃபோன் ஹீட் ஆகி வீடியோ ஷூட் ஆகலை. அதனால் மறுபடியும் கட் பண்ணதை எடுத்து வச்சு காமிக்கிறேன். நம்ம கட் பண்ண துணியில் இடுப்பு சுற்றளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி காமிக்கிறேன். டேப்பை கீழே விரித்து வச்சுக்கிடணும். ஸ்கர்ட்டை டபுளாக வச்சுக்கிடணும். மொத்த இடுப்பு சுற்றளவு 22 இன்ச்சு. இப்போ நம்ம டபுளாக வச்சுருக்கிறதுனால அதில் பாதி 11 சரியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம மெயின் கிளாத்லேயும் கட் பண்ணணும். மெயின் கிளாத்தை 4ஆக மடித்து போட்டுக்கிடணும். மடித்து போட்டு அதில் உள்ள ஃபோல்டிங்கும் இதில் உள்ள ஃபோல்டிங்கும் ஒன்று போல் இருக்கிறபடி பார்த்து வச்சு செக் பண்ணணும். செக் பண்ணும்போது உயரம் மட்டும் ஒரு சைடு கொஞ்சம் லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத்தில் குறையுது. அதனால் நம்ம மெயின் கிளாத் அளவுக்கே லைனிங் கிளாத்துலேயும் மறுபடியும் ஒரு இன்ச்சை கட் பண்ணிடணும். உயரத்தை கட் பண்ணி வெட்டி எடுத்துக்கிடணும். லைனிங் கிளாத்தை டேபிள் மேலே விரித்து போட்டுக்கிடணும். மெயின் கிளாத்தோட உள்பக்கம் அந்த லைனிங் கிளாத் மேலே இருக்கிறபடி வச்சுக்கிடணும். வச்சு கரெக்டாக நல்லா சேர்த்து ஒன்று போல் இருக்கிறபடி பார்த்துக்கணும். 2ஐயும் சேர்த்து பின் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கிடலாம். நான் காட்டன் மெட்டீரியல்னால் பின் பண்ணலை. இந்த ரவுண்டை சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கிடணும். அதாவது மெயின் கிளாத்தோட வெளிப்பக்கத்து மேலே அந்த கீழே உள்ள பேஸ் பகுதி முழுதும் ஒரு தையல் போடணும். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இடுப்பு பகுதியிலையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் கீழ்ப்பக்கத்தில் பைப்பிங் வைக்கணும். 80 பாயிண்ட் தான் கிளாத்து. அதில் இந்த 22 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு உள்ள ஒரு பேபி கேர்ளுக்கு இந்த அளவு ஃப்ளோராக ஸ்டிச் பண்ண முடியும் ஸ்கர்ட் பகுதி. இந்த ஸ்கர்ட்டுக்கு மேலே வர்ற பாடி பார்ட்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிற வீடியோவை பார்ட் 2ல் பார்ப்போம். இதுக்கு மேலே பாடி பார்ட்டுக்கு
2 காட்டன் மெட்டீரியல் ஃபேன்சியாக ப்ளிட்ஸ் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி நம்ம மேலே ஷோல்டர் ஸ்லீவெல்லாம் இதில் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.